ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ விஷ்ணு விலாகர். இந்த வீடியோவில் வெயில் போட்டு கொளுத்து எடுத்துகிட்டு இருக்குது. அதுக்காக தான் உங்களுக்காக ஒரு சூப்பர் ஆஃபர் கொண்டு வந்திருக்கேன். 300 ருபீஸ் வெறும் 300 ரூபாய் வைத்து ஏற்காடை நீங்கள் பார்த்தீங்கன்னா சுற்றி பார்க்க முடியும். அது எப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல்லைக்கானையும் தட்டி விட்டிங்கன்னா தான் நாம் போடுற விட உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி லைக் போட்டு விட்ருங்க, கமெண்ட் பண்ணி விட்ருங்க. இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதை எப்படி புக் பண்ணுறதுன்னு இந்த வீடியோ சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 300 ரூபா கொடுத்துட்டு போகிறோம். அதில் என்னென்ன இடம் நம்மளால் பார்க்க முடியும், அதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கரடியூர் வியூ பாயிண்ட் தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. அடுத்த இடம் பார்த்திங்கன்னா ஸ்ரீ லலிதா திரிபுரா டெம்பிளுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சர்வரையன் டெம்பிள் கூட்டிகிட்டு போகிறாங்க. அடுத்ததாக மஞ்சக்கோட்டை வியூ பாயிண்ட் கூட்டிகிட்டு போகிறாங்க. இதுக்கப்புறம் லஞ்ச் விட்ருவாங்களாமா. லஞ்ச் சாப்பிட்டுட்டு பக்கோடா பாயிண்ட்டு அதை கூட்டிகிட்டு போகிறாங்க. அடுத்தது லேடிஸ் சீட், ஜென்ஸ் சீட்டு வியூ பாயிண்ட் கூட்டிகிட்டு போகிறாங்க. அடுத்தது ரோஸ் கார்டன், அடுத்தது போட் ஹவுஸ், அதுக்கப்புறம் அண்ணா பார்க். அந்த இதெல்லாம் கூட்டிகிட்டு போய் இந்த பேக்கேஜ் முடியுது. இது 300 ரூபா. இது ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். இது எப்படி நம்ம லாகின் பண்ணி எப்படி நம்ம புக் பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோரில் TNSTC அப்படின்னு பார்த்திங்கன்னா சர்ச் பண்ணிங்கனாவே உங்களுக்கு பார்த்திங்கன்னா சில பேர்த்துக்கு வந்துடும் சீக்கிரமாகவே. இப்போ சர்ச் பண்ணிக்கிறேன். சர்ச் பண்ண உடனே ஃபஸ்ட் எடுத்தோடனே TNSTC அஃபிஷியல் ஆப்புன்னு இருக்கும். இதை நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்துக்கிறேன். ஓப்பன் கொடுத்த உடனே நம்மளுக்கு பாஸ்வேர்டு கேட்குது. கொடுத்துடலாம். பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு போக்குவரத்து, இப்போ இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கிலீஷ் செலக்ட் பண்ணோடனே பேக்கேஜ் புக்கிங்குள்ளே போய்க்கிறேன். இப்போ சேலம் டு ஏற்காடை கிளிக் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் எந்த டேட்டுக்கு போகிற விருப்பப்படுறீங்களோ அந்த டேட்டை இதில் கொடுத்துக்கலாம். இப்போ நான் உதாரணத்துக்கு நான் இப்போ இதை கிளிக் பண்ணியிருக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு நான் ஜூன் 23 போகல. உங்களுக்காக காட்டுறேன். சர்ச் கொடுக்குறேன். கொடுத்த உடனே சேலம் டியூலக்ஸ் 3:3 மல்டிபிள் 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 300 ரூபா. நீங்கள் எத்தனை பேர் போகிறீங்களோ அது பேக்கேஜ் அதிகமாகலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் சீட்டு புக் பண்ணுறேன். 11, 12, 20, 19, 21. இப்போ புக் பண்ணிட்டேன். இப்போ புக் பண்ணி இதோட முடியாது. அப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு கொடுத்துடலாம். கொடுத்த உடனே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 8:30க்கு பார்த்திங்கன்னா பஸ்ஸு 8:30க்கு போய் நம்மளுக்கு 7 மணிக்கு இல்லைனா 8 மணிக்கு வந்துடும். ரயில்வே டைம் போட்டிருக்கு. நம்ம ட்ராப் பாயிண்ட் இன்னும் செலக்ட் பண்ணல. ட்ராப் பாயிண்ட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். ட்ராப் பாயிண்ட் நெக்ஸ்ட். ப்ளீஸ் வெயிட்னு கேட்குது. உங்களோட பேசஞ்சர் நேம் கேட்குது. நான் இப்போ உதாரணத்துக்கு நான் என்னோடய பேரையே நான் போடுறேன், ஸ்ரீ. மாதிரி நான் 5 பேசஞ்சருக்கும் கொடுத்துக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா ஸ்ரீ விஷ்ணு. ஓகேங்களா? அப்படி போட்டு ஏஜ் கொடுத்துருக்குங்க மறக்காத. அப்புறம் நீங்கள் என்ன பாலினம் அப்படின்னு கேட்குறாங்க. மேல். ஓகேங்களா? அப்போ அடுத்து மெயின். இந்த யார் உங்களுக்கு மெயின் ஆள்னா எப்படின்னு சொல்கிறதுனா, யார் கையில் அந்த கீழே பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க பாருங்கள், ஐடி ப்ரூஃப். அது யார் கையில் இருக்கிறதுனா பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துக்கணும். நான் மெயினுங்கிறத இதில் கொடுத்துக்கிறேன். இப்படியெல்லாம் இதில் உங்கள் பேர் கொடுக்கணும். இந்த மாதிரி கொடுத்து விட்றாதீங்க. இதில் உங்கள் பேர் பேசஞ்சர் ஒன்றா அதில் இருக்கிற பேர் எல்லாமே கொடுத்துட்டு, இப்போ ஐடி ப்ரூஃப் நீங்கள் என்ன கார்டு, அதாவது நம்ம இதில் என்னென்ன கார்டு. இங்கே பாருங்கள், பாஸ்போர்ட் இருக்குது, ரேஷன் கார்டு இருக்குது, ஸ்டூடெண்ட் ஐடி கார்டு இருக்குது, வாட்டர் ஐடி கார்டு. இப்போ நான் உதாரணத்துக்கு வாட்டர் ஐடி கார்டு கொடுத்துக்கிறேன். இப்போ இதில் ஜென்ரல் பப்ளிக் அப்படின்னு இருக்குது. ஜென்ரல் பப்ளிக்னே கொடுத்துடலாம். அடுத்த இஎம்ஐல். உங்கள் இஎம்ஐல் வேணால் இதில் கொடுக்கணும். மொபைல் நம்பர் பார்த்திங்கன்னா இப்போ கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் வெரிஃபை அண்டு கன்ஃபார்ம்னு கேட்குது. கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்துக்கலாம். எஸ் கொடுத்த உடனே உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். நான் 5 பேர் போகிறனால 1690 ரூபான்னு கேட்குது. உங்கள் சீட் நம்பர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேட்குது. சீட் நம்பரும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கோ. ஓகேங்களா?
அடுத்தது வந்து நீங்கள் பே பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து ஆன்லைனில் தானே பண்ணுறீங்க, அதனால் நீங்கள் கன்ஃபார்ம் இதில் பே பண்ணி ஆகணும். ஸோ பே கொடுத்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போயிடும். ஓகேங்களா? போயிடுச்சுன்னா நீங்கள் காசு அனுப்பி போகலாம். ஜிபே போய் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காசு அனுப்பிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சுது. அது அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அதேமாதிரி பிடிஎஃப் வரும், அதையும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ எப்படி புக் பண்ணியிருக்கிறத நம்ம பார்த்துருப்போம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சூப்பராகவே நம்ம சொல்லியிருக்கிறோம், எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும். ஒன்று சொல்ல மறந்துட்டேன், சேலம் நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும். எத்தனை மணிக்கு போகணும்னா 8:30 இல்லைன்னா 8 மணிக்குள்ளே போயிடணும். மொத்தம் 2 பஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அரேஞ்ச் பண்ணுறாங்க. 8 மணிலேருந்து 7 மணிக்கு போகிறது அது தெரில. ஆனால் நைட்டு அதை முடிச்சுட்டு வருவாங்கள்ல, அது தெரில. பட் ஆனால் 8 மணிக்கு 8:30 2 பஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அது என்னென்னு நீங்கள் கேட்டு விசாரிச்சுக்கோங்க. ஓகேங்களா? பாய் கைஸ். அடுத்த வீடியோஸ் நீங்கள் இது போல் நிறைய வீடியோஸ் வருகிறது. அதேமாதிரி நம்ம எல்லா வீடியோஸும் போட்டுகிட்டு தான் இருக்கிறோம். பாய் கைஸ். அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பாய்.